உங்களின் இல்லங்களையும் வாழ்வையும் இனிதே ஒளிமயமாக்கிட ஜிடி ராயலின் தீப்பெட்டிகள். தரமானது, பாதுகாப்பானது. முதல் பொங்கலை கொண்டாடி இருக்கோம், வெற்றி பொங்கலை கொண்டாடி இருக்கோம், மோடிஜி பொங்கலை கொண்டாடி இருக்கோம். அதுவும் மரியாதைக்குரிய அமித்ஷா அவங்க பொங்கலை கிண்டி எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் நிச்சயமாக தமிழகத்தில் இது வெற்றி பொங்கலாக அமையும். தமிழகத்தில் இந்த இன்றிலிருந்து வருகின்ற மாதம் முழுவதும் எங்களது பணி மிக தீவிரமாக இருக்கும். 2026 தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வெற்றி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பொங்கல் விழா மட்டும்தான், இது பொலிட்டிக்கல் விழா அல்ல. இல்ல அது சந்திக்கிற திட்டமே இல்லைன்னா எப்படி சந்திக்கல? அதான் அண்ணன் எஸ்பி வேலுமணி வந்து சந்திச்சுட்டு இருக்காங்க. இல்ல அவங்க பேசுவாங்க. அது கூட்டணி கட்சினா எத்தனை வாட்டி வேணாலும் பேச வாய்ப்பு இருக்கும். அது ஒரு வாட்டி பேசும்போது நம்ம ஏன் அதை பெருசா எடுத்துக்கொள்ள வேண்டும்? அதெல்லாம் ஒன்றும். அதான் நான் இப்ப பொங்கல் விழா மட்டும் தான் சொல்ல முடியும். பொங்கல் வாழ்த்து சொன்னார், எங்களுக்கு எல்லாருக்கும் சொன்னார். அமித்ஷாவுடைய வருகை வந்து இந்தியா கூட்டணியை தான் பலப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு செல்வ பெருந்தகை சொல்லியிருக்காரு. அவர் அப்படிதான் சொல்லுவார். அப்ப அவங்க மேல அவர் நம்பிக்கை இல்லையா? அமித்ஷா வந்து தான் இந்திய கூட்டணியை பலப்படுத்தணும், அவங்க மேல நம்பிக்கை இல்லையா? இது அபத்தமா இருக்கு. நாங்க வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியை வெற்றி பெறும், இந்திய கூட்டணி பலவீனம் அடையும். அதை அண்ணன் மறைச்சு அப்படி சொல்வாரா இருக்கும். இல்ல உள்துறை அமைச்சர் நேற்று பேசுறப்ப வந்து கூட்டணி ஆட்சி, அதாவது என்டிஏவோட ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி பாக்குறீங்க? இப்ப கூட்டணி ஆட்சியா தமிழ்நாடு? இப்ப என்டிஏன்றது, இப்ப என்டிஏ நாங்க போட்டி போடுறோம், என்டிஏ வந்து ஆட்சி அமைக்கும். அதுல வந்து ஏற்கனவே சொல்லியாச்சு தெளிவா யார் முதலமைச்சரா இருப்பாரு யார் அப்படின்னு. திருப்பி அதை கேட்டு மேலும் பல கட்சிகள் வர வாய்ப்பு இருக்கு. பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கா மேடம்? வர வாய்ப்பு இருக்கு. பொங்கல் விழா மட்டும்தான் இது. பொங்கல் விழா மட்டும்தான், பொலிட்டிக்கல் விழா இல்ல.